வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தினா ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில லாஸ்ட் எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி மேல இந்த மாயா கேஸ் கொடுத்துட்டாங்க. இதனால சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. சோ இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் நம்ம அபிராமி சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி போலீஸ் கிட்ட இங்க பாருங்க, அவன் காணாம போனதுக்கு நான் பொறுப்பில்ல அப்படின்னு சொன்னதோட போலீஸும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்புறம் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பதான் வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அம்மாவை வரவேற்கிறாங்க வீட்டுக்கு. அப்பதான் கார்த்தி நினைக்கிறாரு, அம்மா வந்துட்டாங்க, இதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி அத்தையும் வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால எப்படியாவது என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் டிலே பண்ண சொல்லணும் அப்படின்ட்டு கார்த்தி நேரா அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி என்னாச்சு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, ஒரு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிலேவா அத்தையை கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி வண்டி போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு சடன் பிரேக் அடிக்கிறாரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சுப்பா டிரைவர் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, என்னன்னு தெரியல மேடம், ஏதோ வண்டியில ஃபால்ட் போல, இருங்க நான் செக் பண்றேன் அப்படின்ட்டு வண்டியை விட்டு இறங்கி செக் பண்றாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன்பா என்ன ஆச்சு வண்டிக்கு? அப்ப அவரு சொல்றாரு, மேடம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்லி காத்து இருக்காங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின அபிராமி தான் வீட்டுக்கு வராங்க. நம்ம கார்த்தி அவங்க அம்மாவை பார்த்ததோட அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராஜராஜா தங்கச்சிய பார்த்ததோட ரொம்ப சந்தோஷமா ஓடி போய், தங்கச்சி எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்க அபிராமி சொல்றாங்க, அண்ணா உன்னையெல்லாம் நான் எப்ப பார்க்க வேண்டியது, அண்ணியோட கோபத்துக்கு ஆளாகி இவ்வளவு நாள் ஆகிட்டு உங்களை பாக்குறதுக்கு. என் குழந்தைங்களை தாய்மாமே அப்படிங்கிற பேர்ல உங்க மடியில வச்சு காதுகட்ட முடியாத அளவுக்கு போயிடுச்சு, என் மருமகள்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் ரொம்ப உணர்ச்சி வசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயில் வாகனம் சொல்றாங்க, இங்க பாருங்க, அத்தை ரொம்ப முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்காங்க, அவங்க திருப்பி வரத்துக்குள்ள சீக்கிரம் நீங்க ரேவதியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. அப்ப அபிராமி கேக்குறாங்க, அண்ணி வீட்டுல இல்லையா? மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா அவங்க வீட்டுல இல்ல, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட வீட்டுக்குள்ள வராங்க. அபிராமி வீட்டுக்குள்ள வந்ததோட அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோஹிணி நேரா அபிராமிய பார்த்து, நான் இவங்களை பார்த்திருக்கேன் கோவில்ல அப்படின்னு சொன்னதோட அபிராமி சொல்றாங்க, ஆமா தாயி நானும் உன்னை பார்த்திருக்கேன், சரி நீ போயிட்டு ரேவதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதோட ரோஹிணிய சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு, ரேவதி உன்னை பாக்குறதுக்காக அந்த டிரைவரோட அம்மா வந்திருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஓ அப்படியா? ரோஹிணி கேக்குறாங்க, என்ன ரேவதி பார்க்க வர மாட்டியா? நீ பேசுறத பார்த்தா பார்க்க வர மாட்டா அப்படின்னு தான் தோணுது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, செஞ்ச தப்பு என்னமோ அந்த டிரைவர் தான், ஆனா அவங்க மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க ரொம்ப இன்னசென்ட், அவங்கள நான் பல தடவை போய் பார்த்திருக்கேன், அவங்க ரொம்ப இன்னசென்ட், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தான், அதுக்காக அவங்க அம்மாவை தண்டிக்க முடியுமா? நான் அவங்க அம்மாவை பாக்குறேன் அப்படின்ட்டு ரேவதி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அபிராமியா பாக்குறாங்க. அப்ப அபிராமி நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி நல்லா இருக்கியாமா? ரேவதி சொல்றாங்க, நான் எப்படி நல்லா இருப்பேன்? அபிராமி கேக்குறாங்க, உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ண முடியாம இவனை கல்யாணம் பண்ணதுனால நீ வருத்தமா இருக்கேன்னு தெரியுது, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எந்த விதத்திலயும் என் புள்ள குறைஞ்சவன் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அவர் தான் என்ன நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா ஒரு நாள் என் பிள்ளையோட நல்ல குணத்தை பத்தி உனக்கு புரிய வரும், அப்ப நீ கண்டிப்பா அவனை ஏத்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன், சரியா? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு அவரு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்காரு, நான் என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். அபிராமி சொல்றாங்க, சரி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், நீ என்ன பண்றீன்னா நான் உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட தலையில மல்லிகை பூவை வச்சு விடுறாங்க. ரேவதியும் மல்லிகை பூவை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்துல நன்றி சொல்றாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி ரேவதி, வந்திருக்கிறவங்கள அப்படி எடுத்தறிஞ்சு பேசாம அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ரேவதி ஆசீர்வாதம் வாங்க போகும் பொழுது டக்குன்னு அபிராமி சொல்றாங்க, அம்மாடி நீ மட்டும் ஆசீர்வாதம் வாங்க கூடாது, அவனையும் சேர்ந்து விளைச்சொல்லு அப்படின்ட்டு கார்த்தியும் ரேவதியையும் ஒன்னா கால்ல விளைச்சொல்ல 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க.
ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கினதோட ராஜராஜா சொல்றாரு, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிராமி சொல்றாங்க, ஆமாண்ணா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிராமி அவர் அண்ணன்னு சொன்னதோட எல்லாருமே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. ரேவதி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீங்க அப்பாவை அண்ணன்னு கூப்பிட்டீங்க? அப்ப அபிராமி சொல்றாங்க, என்னம்மா இப்படி கேக்குற, இது மாதிரி உன்னோட அப்பா எனக்கு அண்ணன் முறை தானே, அதனாலதான் நான் அண்ணன்னு கூப்பிட்டேன். மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ரேவதி, எல்லாத்துக்குமே நீ இப்படி ஆரஞ்சு அலசி பாத்துக்கிட்டு இருக்காத சரியா, அவங்க உன்னை பாக்கணும்னு ஆசையா வந்திருக்காங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ரேவதியும், என்ன பேச போறீங்க? அபிராமி சொல்றாங்க, நீ வாமா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நேரா ரூமுக்குள்ள போனதோட அபிராமி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருமா ரேவதி, நடந்த விஷயங்கள், நடந்த குழப்பங்கள் பத்தி எல்லாத்தையுமே ராஜா என்கிட்ட சொன்னான். ஆனா எல்லாமே நமக்கு முன்னாடி தெரியாம இருக்கிறதுனால எல்லாமே பொய்யாகிறாது சரியா. சில உண்மைகள் புதைஞ்சிருக்கு, அந்த உண்மைகளை கூடிய சீக்கிரம் என் பிள்ளை கண்டுபிடிச்சு அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ அவனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், அவனுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறது அவன் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பான் ரேவதி அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து அவரை நம்புறீங்க. அன்னைக்கு நடந்த கல்யாணத்தப்போ அவர் மட்டும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவர் மேல உள்ள மதிப்பும் மரியாதையும் எனக்கு கூடி இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு அவரு டக்குன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் அவர் மேல நான் இவ்வளவு கோவத்துல இருக்கேன். என்னைக்குமே நான் அவரை மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஏன்னா நான் மகேஷ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன் அப்படிங்கிற நேரத்துல இவரு பாட்டுக்கும் டக்குன்னு இடையில புகுந்து என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டாரு அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் மாறும், அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொன்னதோட ரேவதி அமைதியா இருக்காங்க. அப்புறம் அபிராமி சொல்றாங்க, சரிம்மா, எனக்கு ரொம்ப நேரம் ஆகிருச்சு, நான் ஊருக்கு போகணும் சரியா. ரேவதி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொன்னதோட அபிராமி வெளியில வந்துட்டு நேரா ராஜராஜாவை பார்த்து, சரி நான் போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்ல ராஜராஜாவும் சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரோகிணி கேக்குறாங்க, அம்மா வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல? அபிராமி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கும் காத்திருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தான் ஆசை. என்ன பண்றது, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேம்மா, அம்மா வந்ததோட நீ சொல்லிடு சரியா. ரோகிணியும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம அபிராமி நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெளியில வரும், நீ கண்டிப்பா ஒரு நாள் கார்த்திய புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு ஆட்டோல போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டிரைவர் இருக்காருல்ல, அவரு போனை பார்த்துட்டு அப்பாடி டைம் ஆகிடுச்சு நம்ம போலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கரெக்டா அந்த ஆட்டோ வெளியில போறதுக்கும் காரு சாமுண்டீஸ்வரியோட கார் உள்ளார வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அப்ப எல்லாரும் வெளியில நிக்கிறத சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. காரை விட்டு இறங்கி ராஜராஜட்ட, என்னங்க எல்லாரும் வெளியில காத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி இப்பதான் டிரைவரோட அம்மா வந்துட்டு போனாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல, நானும் பாத்திருப்பேன். அதுக்கு அவரு சொல்றாரு, இல்லம்மா, ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா, அதனால சீக்கிரமா போயிட்டாங்க, கண்டிப்பா ஒரு நாள் மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அன்னைக்கு நான் கோவில்ல பார்க்கும் பொழுது முகத்துல ஏதோ மஞ்சள் கலர்ல மஞ்சள் பூசி கோவில்ல சாமிக்கு வேண்டுதல் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அவங்கள பார்க்க முடியாம போயிட்டு நான் வரத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. என்னங்க அவங்கள ஒரு நாள் மட்டும் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பார்க்க முடியாம போகுதே. அப்ப இதையெல்லாம் கேட்டதோட சந்திராவுக்கு சந்தேகம் அதிகரிக்குது. ராஜராஜா சொல்றாரு, சரி விடுமா சாமுண்டீஸ்வரி, எங்க போயிட போறாங்க, அவங்க நம்மளோட சம்மந்தி தானே, கண்டிப்பா ஒரு நாள் மறுபடியும் பார்க்கலாம் சரியா. இத கேட்டதும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரிங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லாரும் போனதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி சாமுண்டீஸ்வரி, நீ வருத்தப்படாத, அவங்க வந்து ரேவதிக்கும் நம்ம ராஜாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதோட ரேவதியோட தலையில அழகான மல்லிகைப்பூவை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு தான் போறாங்க. அதனால நீ கவலைப்படாத, முழு ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைச்சிட்டு. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரா இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன இது, அன்னைக்கு கோவில்ல பார்க்கும் பொழுது முகம் பூரா மஞ்சள் பூசி இருந்தாங்களாம், இப்ப அக்கா வரத்துக்குள்ள கிளம்பி போயிட்டாங்களாம், இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கே, என்னமோ சாமுண்டீஸ்வரியா பார்க்க கூடாது, சாமுண்டீஸ்வரியா பாத்திரக்கூடாது அப்படின்னு பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது. சோ இந்த விஷயத்த பத்தி நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்புறம் சீரியஸி பண்ணி நம்ம பாட்டிய காமிக்கிறாங்க.
பாட்டி ரொம்ப சந்தோஷமா நம்ம மயில் வாகனத்துக்கு போன் பண்றாங்க. மயில் வாகனம் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? பாட்டி சொல்றாங்க, மயில் வாகனம், நீ எப்படிப்பா இருக்க? கார்த்திகை ரேவதியும் சந்தோஷமா இருக்காங்களா? மயில் வாகனம் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன பாட்டி, அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி இதை கேட்டதோட, என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, மயில் வாகனம் சொல்றாரு, அப்புறம் என்ன பாட்டி, இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? கார்த்திகை ரேவதியும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிட்டு இருக்காங்க. ரேவதி கார்த்திய பயங்கரமா பழி சொல்லிக்கிட்டு இருக்கா. கார்த்தி ரேவதி கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ரேவதி கொஞ்சம் கூட அது கேக்குற சூழ்நிலையிலே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாயாவும் மகேஷும் ரேவதியோட மனச மொத்தமா கழிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்றது பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் எதுக்காக உனக்கு போன் பண்ணேன் அப்படின்னா, சீக்கிரம் கார்த்தியே ரேவதியே என் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். இத கேட்டதோ மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்க. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னப்பா சொல்ற? எப்படிப்பா நடக்கும்? மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தை பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வராங்க. அப்ப ராஜராஜா வந்துட்டு, இதெல்லாம் கண்டிப்பா நடக்காது மாப்பிள. மயில் வாங்கணும் சொல்றாரு, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஆளுக்காளு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, என்ன ரெண்டு பேரும் ஆளுக்காளு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நடக்குது இங்க? ஏன் ரெண்டு பேரும் இப்படி தேவையில்லாம நடுமுத்தத்துல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இது மாதிரி என் அம்மா வந்துட்டு என் தங்கச்சியோட பையனை எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா. ஆனா கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அதுக்காக பாட்டி என் அம்மா வந்துட்டு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு நான் கண்டிப்பா அனுப்பணும்னு சொல்றேன். ஆனா மயில்வாகனம் சொல்றாரு, இது நடக்காது, நீ ஒத்துக்க மாட்ட அப்படின்னு. சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, என்ன புதுசா தங்கச்சி அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? அப்ப ராஜராஜா அமைதியா இருக்க, மயில்வாகனம் சொல்றாரு, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க அத்த. அந்த பரமேஸ்வரி பாட்டி இருக்குல்ல, அது போன் பண்ணி எப்படி திரும்ப பேசுது, இது மாதிரி கல்யாணம் நடந்துருச்சான், ஒரு டிரைவரை போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா, மாப்பிள்ளையே கிடைக்காம. அவங்க நினைச்சிருந்தா அவங்க எஜமானர் கார்த்திய வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களாம். இந்த ரேவதிக்கு ஜாம் ஜாம்னு இருந்திருப்பாங்களாம். இப்ப விருந்துக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்க முடியாத அளவுக்கு நம்ம ஏழையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பரமேஸ்வரி நம்மள கேவலமா பேசுறா. இத கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படியே அந்த கிழவி பேசுனுச்சு. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமாத்த, இன்னும் நிறையவே பேசுனுச்சு. உங்ககிட்ட சொன்னா நீங்க இன்னும் கோவப்படுவீங்க. அது என்ன திரும்ப நினைச்சிட்டு இருக்கு, நம்ம வேலைக்காரனை வந்து வேற வழியே இல்லாம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கு. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டோட உறவுக்காரி தானே, அதனால அவ வீட்டுக்கு நம்ம டிரைவர் ராஜாவையும் ரேவதியையும் சாப்பிட அனுப்புவோம். அங்க போயிட்டு சாப்பிட்ட பிறகு அந்த கிழவி நான் என் மாப்பிள்ள சாப்பிட்ட எச்சி இலைய எடுக்கணும். அப்படி எடுக்க வச்சுட்டு மறுவேளை பாக்குறேன். அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் தேவையா? அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்கு. அவங்க முகத்திலேயே முழிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப ரேவதியையும் ராஜாவையும் அங்க சாப்பிட விருந்துக்கு அனுப்புறது நல்லது இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரோகிணி, அமைதியாரு. அப்ப ராஜராஜாவும் மயில் வாங்கணும்னு பேசிக்கிட்டாங்க. ராஜராஜா சொல்றாரு, என்னது என் பொண்ணு இப்படி பேசுறா, ஒருவேளை தடுத்துருவாளோ? அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, மாமா அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம நினைச்சதே இன்னைக்கு நடக்கும் பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்பதான் ரோகிணி சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவங்க வீட்டுக்கு நம்ம ரேவதியை அனுப்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரோகிணி இது என்னோட தன்மான பிரச்சனை, அது எப்படி அவ இந்த வீட்டோட டிரைவரை நான் தேவையில்லாம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லலாம்? அவ சொன்னது தப்பு அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும். இந்த என் மாப்பிள்ள சாப்பிட்ட அந்த எச்சி இலைய அவ எடுக்கணும், நடந்தே ஆகணும். இது கேட்டதோட ரோகிணி அமைதியா இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த பரமேஸ்வரி ஓவரா பேசிருக்கா, நீங்க அவ வீட்டுக்கு போயிட்டு கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து சாப்பிடணும். அவ நீங்க சாப்பிட்ட எச்சி இலைய எடுக்கணும்.
இது கேட்டதும் கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல ரேவதி ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா ஏற்கனவே அவங்க பேர பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் சரியே இல்லம்மா. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய இதோட விடுங்கம்மா. அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இத கேட்டதும் அந்த கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு என் தன்மானத்தை பத்தி உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி பேசுற. இங்க பாரு, ராஜா அந்த வீட்டுக்கு போகணும், அந்த பரமேஸ்வரிய ஒரு வழிய பாக்கணும். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா வேணாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நீ போய் தான் ஆகணும். ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி போயிட்டு வாயேன். அப்படியே பாட்டிய பார்த்த மாதிரி இருக்கும்ல. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதியை கூட்டிக்கிட்டு நேரா அவரு அந்த கார்ல ஏறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை ராஜாவை பார்த்து, இங்க பாரு ராஜா, அங்க அந்த பரமேஸ்வரி ஒன்னு சாதாரண டிரைவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள அப்படிங்கிற கெத்த அவகிட்ட காமிக்கணும். இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா மயில் வாகனம் இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, பாத்தீங்களா நான் யார் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல காமிக்கிறேன் அப்படின்னு. அப்ப ராஜராஜாவும் மயில் வாகனமும் சந்தோஷப்படுறாங்க. மயில் வாகனம் நேரா பாட்டிக்கு போன் பண்ணி, பாட்டி இந்த மாதிரி கார்த்திகை ரேவதியும் அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. உடனே பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி அப்ப அவங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அங்க உள்ள வேலைக்காரவங்களை கூட்டு, இங்க பாருங்க, என் பேத்தியும் என் பேரனும் விருந்துக்காக வராங்க. அவங்களுக்கு நல்ல ஏற்பாடுகளை பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஆடு கோழி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரிக்கு எல்லையில சந்தோஷம். அப்ப அங்க கார்த்தி இருக்கிற போட்டோவை நம்ம பரமேஸ்வரி பாக்குறாங்க. பாத்துட்டு ஐயோ என்ன இது போட்டோ இப்படி இருக்கே அப்படின்ட்டு போட்டோவை எடுத்து கவுத்து வைக்கிறாங்க. ஏன்னா அதுல கார்த்தி இருக்கிற போட்டோ இருக்கு. இன்னொரு பக்கம் ரேவதியும் கார்த்தியோட காரும் வருது. பரமேஸ்வரி சொல்றாங்க, என் பேரனும் பேத்தியும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு நேரா போயிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்ப 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ரேவதி நேரா பாட்டிய பார்த்துட்டு, பாட்டி நான் ரொம்ப சந்தோஷமா எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப இப்படி ஆகிருச்சு. பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி வாத்தா வந்து வீட்டுக்குள்ள விளக்கேத்து அப்படின்ட்டு நேரா சாமி ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு விளக்கேத்துறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிட்டு இங்க சந்தோஷமா சாப்பிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப விருப்பமே இல்லாம எல்லாம் நடக்குது. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன்டா இப்படி சொல்ற, இங்க பாரு, என் பேரனை தானே நீ கல்யாணம் பண்ணிருக்க. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்ப கார்த்தி பாட்டிய பார்க்க பாட்டி சொல்றாங்க, இல்ல நான் என்ன சொன்னேன்னா இவனும் எனக்கு பேர மாதிரி தானே, அதைத்தான் சொன்னேன். இது கேட்டதும் ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே லேட்டஸ்டான அப்டேட்ஸ், அடுத்து என்ன நடக்க போற ப்ரெடிக்ஷன், இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோஸை நீங்க எந்த டிவைஸ்ல பாக்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே போன்ல தான் பாப்பாங்க. சோ நீங்க போன்ல பாப்பீங்களா, டேப்ல பாப்பீங்களா, இல்ல டிவில பாப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோஸோட குவாலிட்டியை பத்தின கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.